ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்டிபிசி சிபிடி2 குரூப் டி அண்ட் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கடைசி ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுலயும் மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. இது வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேருக்கு 5 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 150 கொஸ்டினுக்கு மேல நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது டே 6ஓட கிளாஸ். ஸோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. நான் இப்பதான் மேம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருவோம். எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். ஒவ்வொரு வாரமும் அந்த பேட்ச்ல சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே அதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணா 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து கோர்ஸுக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எனக்கு லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வேணும், 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேரும் மந்த்லி பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் சேரிட்டி இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டே? சர்வதேச தொண்டு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சோ சர்வதேச தொண்டு தினம் ஒவ்வொரு நாளும் எந்த நாள்ல அனுசரிக்கப்படுது அப்படின்னா செப்டம்பர் 5ல. ஓகே. விச் டாக்ஸ் ரேட் வாஸ் அபாலிஷ்டு அண்டர் த ரீசன்ட்லி அனௌன்ஸ்ட் ஜிஎஸ்டி 2.0? சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி 2.0வின் கீழ் எந்த வரி விகிதம் ரத்து செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 12% அண்ட் 28% தான் இப்ப ரீசெண்டா அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி 2.0ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரத்து பண்ணிருக்காங்க. ஓகே. வாட் இஸ் த நேம் ஆஃப் த கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன் லான்ச்ட் இன் குல்காம் டிஸ்ட்ரிக்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன் செப்டம்பர் 2025? செப்டம்பர் 2025 ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அதோட நேம் என்ன அப்படின்னா ஆபரேஷன் குடார். ஓகே. சோ ஆபரேஷன் குடார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே. சோ எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல குல்காம் டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகே. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், படிச்சுக்கோங்க. வேர்ல்டு சூசைட் பிரிவென்ஷன் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன்? உலக தற்கொலை தடுப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 10. ஓகே. செப்டம்பர் 10 வந்து வேர்ல்டு சூசைட் பிரிவென்ஷன் டே. ஓகே. அடுத்த கொஸ்டின். குசாடி டான்ஸ் இஸ் a traditional dance of which tribe? குசாடி நடனம் எந்த பழங்குடியினரின் பாரம்பரிய நடனம்னு கேட்டிருக்காங்க. சோ ராஜ்கோண்ட் பழங்குடியினரோட பாரம்பரிய நடனம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குசாடி டான்ஸ். ஓகே. மச்சு பிச்சு that was recently seen in news is a 15th century Inca citadel located in which country? செய்திகளில் காணப்பட்ட மச்சு பிச்சுங்கிறது 15ஆம் நூற்றாண்டின் இன்கா கோட்டை. இது எந்த நாட்டுல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பெரு நாட்டுல இருக்கிறதா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மச்சு பிச்சு. ஓகே. சோ இந்த மச்சு பிச்சு கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருல இருக்கு. ஓகே. இன்டர்நேஷனல் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் உன்மெஷ் was recently inaugurated in which city? உன்மேஷ் என்ற சர்வதேச இலக்கிய விழா சமீபத்தில் எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னா பாட்னால. சோ பீகார் பாட்னால வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்மேஷ் இல்லைன்னா அன்மெஷ். ஓகே. உன்மேஷ்ங்கிறது பீகார்ல தொடங்கப்பட்ட ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல். ஓகே. விச் இந்தியன் ரிசீவ்ட் த யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம் யங் சாம்பியன்ஷிப் ஆஃப் த எர்த் அவார்ட் 2025? 2025ஆம் ஆண்டுக்கான யுஎன்இபி இளம் சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் விருதை பெற்ற இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜினாலி மோடி. ஓகே. இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் விச் டே? சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் 30. ஓகே. அடுத்த கொஸ்டின்.
கொரிங்கா கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம்ல கேட்பாங்க. ஏன்னா ரீசெண்டா இது நியூஸ்ல வந்திருக்கு. இந்த கோரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி. கோரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? கோரிங்கா வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. கோரிங்கா வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் த கிரேட்டர் பிளமிங்கோ சாங்சுரி? எந்த மாநில அரசு கிரேட்டர் பிளமிங்கோ சரணாலயத்தை நிறுவியுள்ளது? சோ எந்த மாநில அரசு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு. Which two Indian states have recently declared themselves fully literate under the ULLAS program? ULAS திட்டத்தின் கீழ் எந்த 2 இந்திய மாநிலங்கள் தங்களை முழு கல்வியறிவு பெற்றவை என்று சமீபத்தில் அறிவித்துள்ளன? எந்த 2 மாநிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவா அண்ட் மிசோரம். ஸோ இந்த உல்லாஸ் அப்படின்னா என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் சொசைட்டி. லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் சொசைட்டி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உல்லாஸ். ஓகேவா? ஸோ முழு கல்வியறிவு பெற்றவை அப்படின்னு எந்த 2 மாநிலங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா கோவா அண்ட் மிசோரம். Which Indian player has been inducted into the ICC Cricket Hall of Fame 2025? 2025 ஆண்டுக்கான ICC Cricket Hall of Fameல் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. MS தோனி. ஓகே. Which state government has launched a project to convert INS Guldar into India's first underwater museum? INS குல்தாரை இந்தியாவின் முதல் நீருக்கடியில் அருங்காட்சியகமாக மாற்றும் திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? எந்த மாநில அரசு அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். லாஸ்ட் 6 monthsல எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட் மினிட்ல ரிவிஷனுக்காக நம்ம ஒன்லைனர் கொஸ்டினா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ உட்காந்து நம்ம ரொம்ப டீடைலா ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நம்மளால நிறைய கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம 10 கொஸ்டினை நம்ம ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கே நமக்கு 30 மினிட்ஸ்க்கு மேல ஆகிரும். அதனால 6 monthsல இருக்கக்கூடிய டாப் கரண்ட் அஃபேரோட ஒன்லைனர் மட்டும் நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? INS குல்தாரை இந்தியாவின் முதல் நீருக்கடியில் அருங்காட்சியகமாக மாற்றும் திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது அப்படின்னா மகாராஷ்டிரா. World Day Against Child Labor is observed every year on which day? உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? 12 ஜூன். ஓகே, 12 ஜூன் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைல்ட் லேபர் அகெயின்ஸ்ட் டே. ஓகே, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் எப்போ அப்படின்னா 12 ஜூன். ஓகே, அடுத்த கொஸ்டின். Hodeidak port that was recently seen in news is located in which country? Hodeidak port வந்து எந்த கண்ட்ரில இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹொடைடா துறைமுகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னா ஏமன்ல இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the rank of India in the Global Gender Gap Report 2025? 2025 ஆண்டுக்கான உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 131வது இடத்துல இருக்கு. குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்ல இந்தியாவோட பிளேஸ் என்ன அப்படின்னா 131st. உலக பொருளாதார மன்றம் யார் அதை வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து இந்த ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்ல உங்களுக்கு அந்த ரேங்கும் கேட்கலாம், அதை வந்து யாரு ரிலீஸ் பண்றாங்கன்னு கேட்கலாம். WEF சொல்லக்கூடிய வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், அதாவது உலக பொருளாதார மன்றம் தான் இந்த ரேங்கை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 2024ல இந்தியா எந்த பிளேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா 129ல இருந்துச்சு. இப்ப 2025ல இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 131. அந்த வருஷத்தை கரெக்டா பாத்துக்கோங்க. இங்க 2025 கொடுத்திருக்காங்களா 24 கொடுத்திருக்காங்களாங்கிறத பாத்துக்கோங்க. சோ 25ல குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 131வது இடத்துல இருக்கு. 2024ல 129வது இடத்துல இருந்தோம். இதை ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ ஏன்னா இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் லொகேட்டட்? ICAO சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? மான்ட்ரல், கனடா. ஓகேவா? சோ ICAO இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா மான்ட்ரல், கனடால இருக்கு.
சஸ்டைனபிள் கேஸ்ட்ரானமி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டே எவ்ரி இயர். நிலையான உணவு பண்டவியல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஸோ எந்த நாள் அப்படின்னா ஜூன் 18. வாட் இஸ் த நேம் ஆஃப் த எவாக்குவேஷன் ஆபரேஷன் லான்ச்டு பை த இந்தியன் கவர்மெண்ட் டு ரெஸ்கியூ இந்தியன் நேஷனல்ஸ் ஃப்ரம் ஈரான்? ஈரானில் இருந்து இந்தியர்களை மீட்பதற்காக இந்திய அரசு தொடங்கிய வெளியேற்ற நடவடிக்கையின் பெயர் என்ன? சோ என்னன்னா ஆபரேஷன் சிந்து. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இடுக்கி வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? இடுக்கி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சோ எங்க இருக்கு? கேரளால இருக்கு. ஓகே. ஸ்ரவதி லயன் டெய்ல்டு மாஸ்க் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஸ்ரவதி சிங்கவால் குரங்கு வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரவதி சிங்கவால் குரங்கு வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு. ஓகே. அடுத்து பாருங்க. டோமாஹாக் என்பது எந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர்சோனிக் குரூயிஸ் மிசைல்? டோமாஹாக்ங்கிறது சப்சோனிக் குரூயிஸ் மிசைல் டெவலப்டு பை விச் கண்ட்ரி? டோமாஹாக்ங்கிறது எந்த கண்ட்ரியால உருவாக்கப்பட்ட ஒரு குரூயிஸ் மிசைல்? சப்சோனிக் குரூயிஸ் மிசைல் எந்த கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ். ஓகே. யுஎஸ் உருவாக்குன அந்த சப்சோனிக் குரூயிஸ் மிசைலோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோமாஹாக். உங்களுக்கு எப்படினாலும் கேட்கலாம். இந்த டோமாஹாக் கூட ஆப்ஷன்ல வச்சிருக்கலாம். ஓகே. அந்த மிசைலோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோமாஹாக்ங்கிறது யுஎஸ் ஆல உருவாக்கப்பட்ட அந்த மிசைல். ஓகே. சாரிஸ்கா டைகர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? சரிஸ்கா புலிகள் சரணாலயம். ஓகே. சாரிஸ்கா அதாவது நீங்க கோடு விட வச்சு படிக்கும்போது அதாவது நிறைய நேஷனல் பார்க்கு டைகர் ரிசர்வ் எல்லாமே படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நான் இந்த சாரிஸ்காவுக்கு வந்து என்ன கோடு வேர்டு வச்சிருந்தேன்? சரிஸ்கா. நான் படிக்கும்போது சாரிஸ்கான்னு படிச்சிருந்தேன். ஏன்னா ராஜா வீட்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாரி கட்டுவாங்க. அப்ப சாரி அப்படின்னாலே ராஜா வீட்டுல உள்ள சாரி தான் ரொம்ப கிராண்டா இருக்கும். ராஜா வீட்டுல இருக்க பொண்ணுங்க கட்டுறது. அப்ப சாரிஸ்கா ராஜஸ்தான். சோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேவா இருக்கட்டும், ஒரு நேஷனல் பார்க் படிக்கும்போது அந்த மாதிரி கோடோட வச்சு படிச்சுக்கோங்க. சரிஸ்கா டைகர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? சரிஸ்கா புலிகள் சரணாலயம் நீங்க சாரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ராஜஸ்தான்ல. ஓகே. ஹூ ஓன் த ஏன்னா நம்ம போடுற ட்ரெஸ்ஸை வச்சே சாரியை வச்சே நம்ம ரொம்ப ராஜ பரம்பரைன்னு நினைச்சுக்கிடுவாங்க. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன கோடோட வச்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. Who won the javelin throw title at the Ostrava Golden Spike 2025 meet held in Czech Republic? Ostrava Golden Spike 2025 meet எங்க நடந்துச்சு அப்படின்னா Czech Republicல நடந்துச்சு. Czech குடியரசு. ஓகே. சோ இதுல நடைபெற்ற ஆஸ்ட்ரவா கோல்டன் ஸ்பைக் 2025 போட்டியில் ஈட்டி எறிதல் பட்டத்தை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா நீரஜ் சோப்ரா. ஓகே. சோ இவர் வந்து 2 டைம் வந்து இந்தியாவுக்கு என்ன வாங்கி கொடுத்திருக்காரு? ஒலிம்பிக் மெடல் வந்து வாங்கி கொடுத்திருக்காரு. ஒலிம்பிக்ல 2 டைம் இந்தியாவுக்கு மெடல் வாங்கி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வாங்கி கொடுத்தாரு. இப்ப கடைசியா நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து சில்வர் மெடல் வந்து வாங்கினாரு. ஓகேவா? சோ இந்த கோல்டன் ஸ்பைக் 2025 போட்டியில் ஈட்டி எறிதலில் பட்டம் பெற்றவர் யாரு? வென்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா. ஓகேவா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா நீரஜ் சோப்ராவோட நேம் கொடுத்துட்டு அவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஓகே. ஒவ்வொரு பிளேயரோட நேமும் ஞாபகம் வச்சுக்கணும். கிரிக்கெட்டரா இருக்கட்டும், பேட்மிண்டன் பிளேயரா இருக்கட்டும், சோ அவங்க எதுல இருந்தாலுமே அவங்களோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அடிக்கடி நியூஸ்ல ரிப்பீட்டடா அவங்களோட நேம் வரும். ஓகே. அது வந்து அவங்க கரண்ட் அஃபேராவும் கேட்கலாம், இல்ல நியூஸ்ல வரக்கூடிய அந்த பிளேயரோட நேம வந்து எப்படி கேட்கலாம்? அவங்க வந்து அந்த ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரியும் கேட்கலாம். ஓகே. வெயிட் லிஃப்டரா இருக்கட்டும், இல்ல அவங்க வந்து பாக்ஸரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி ரிப்பீட்டடா நியூஸ்ல வராங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல வந்து என்ன பண்ணுவாங்க? அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் நாம உட்காந்து படிக்க வேண்டாம். ரீசெண்டா ஏதாவது ஒரு டைகர் ரிசர்வ் பத்தி பேசியிருப்பாங்க, இல்ல வைல்ட் லைஃப் சாங்சுரி பத்தி பேசியிருப்பாங்க, இல்ல அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான டெம்பிள் அந்த மாதிரி எதையாவது ஒன்ன பத்தி ரிப்பீட்டடா நியூஸ்ல பேசியிருந்தாங்க அப்படின்னா அதுதான் அப்படியே ஸ்டாட்டிக் ஜிகேவா இப்ப கேக்குறாங்க. அதாவது ரொம்ப பழைய ஸ்டாட்டிக் ஜிகே கேட்காம ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சரிஸ்கா எப்படி ஞாபகம் வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டைகர் ரிசர்வ் வந்து ரீசெண்டா நியூஸ்ல வந்துச்சு. அதனாலதான் இது வந்து அப்படியே ஸ்டாட்டிக் ஜிகேவா உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ஓகேவா? சோ நீங்க படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா கடைசி ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கும்போது அந்த கரண்ட் அஃபேர் அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து நீங்க படிச்சிடணும். ஓகே. இப்ப லாஸ்ட் மினிட்ங்கிறதுனாலதான் உங்களுக்கு ஒன் லைனரா கொடுத்திருக்கோம். நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு டீடைல்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நியூஸ் ரீட் பண்ணி பாருங்களேன். இல்ல ரீட் பண்றதா இருக்கட்டும், இல்ல நியூஸ் சேனல் வச்சு பாத்தீங்கன்னா
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 10 நியூஸ் தான் இருக்கும். அந்த நியூஸையும் பாத்தீங்கன்னா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. காலையில ஒரு ரவுண்டு டாப் 100 நியூஸ்ன்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே நியூஸை ஈவினிங் போடுவாங்க. அந்த நியூஸை தான் அப்படி போடுவாங்க. 24 ஹவர்ஸும் நியூஸ் சேனல் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா 24 மணி நேரமும் நியூஸ் கிடைக்குமா? இல்ல. ஒரு நாளைக்கு மொத்தமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு கலெக்ட் பண்ணோம்னா 10 நியூஸ், அது போக அன்வான்டட் நியூஸ் நிறைய எல்லாமே வரும். அப்ப அந்த 10 நியூஸை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டினா மேக் பண்றோம் அப்படின்னா எப்படி மேக் பண்ணலாம்? ஒரு 25 கொஸ்டினா மேக் பண்ணலாம். அந்த நியூஸுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்குள்ளேயே இன்டெப்தா கேட்கக்கூடியதுன்னு எல்லாத்தையும் வச்சு ஒரு 25 எம்சிக்யூவா மேக் பண்ணலாம். இதை தான் நாம டெய்லி பேசிஸ்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஒரு 25 எம்சிக்யூவா உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். அது அப்படியே படிச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி அதுக்கப்புறம் மந்த் எண்ட்ல என்ன பண்ணிக்கலாம்? 30 நாளைக்கு 25 × 3ங்கும் போது ஒரு 700 ஒன்லைனர் எம்சிக்யூ ஃபார்மெட்ல இருக்கும். அது எல்லாத்தையும் மந்த் எண்ட்ல ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு டெய்லி பேசிஸ்ல வந்து கரண்ட் அஃபேர் படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பதான் உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா இப்பவே ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா 23 வயசுல காலேஜ் முடிக்கிறோம் அப்படின்னா 21 வயசுல முடிக்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் எல்லாம் வர்றதுக்கு 22 23 ஆகிரும். அதுக்கப்புறம் சிலபஸ் கவர் பண்ணி நம்ம ஆரம்பிக்கும் போது 25. அந்த 25 வயசுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்குவாங்க. நீ வேலைக்கு போறியா, கல்யாணம் பண்ண போறியா, இல்ல இப்படியே இருக்க போறியாங்கிற மாதிரி. அதையே 18 வயசுல படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வயசுல எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. ரிலாக்ஸா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். படிக்கிறத தவிர அந்த வயசுல வேற எந்த ஒரு சிந்தனையும் போகாது. ஓகேவா? அதாவது வேற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்மளோட சிந்தனைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். 18 வயசுங்கிறது கண்ட்ரோல் பண்றது ஒரு பெரிய கஷ்டம் தான். ஏன்னா ஒரு யூடியூப்குள்ள போனாலும் சரி, வாட்ஸ்அப்ல சேட் பண்ணாலும் சரி, ரொம்ப நேரம் போன் பேசுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் போயிரும். ஆனா அந்த வயசை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம போயிடலாம். ஓகேவா? அதனால காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ரயில்வே எக்ஸாம்னா நார்த் இந்தியன் மட்டும் தான் உள்ள வருவாங்க, நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் அங்க இடம் இல்லை அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. அவங்க எதுக்கு சீக்கிரமா கிளியர் பண்றாங்க அப்படின்னா 18 வயசு இல்ல 10ஆம் கிளாஸ் முடிச்சோனே 12ஆம் கிளாஸ் முடிச்சோனே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. நமக்கு அவேர்னஸ் வர்றதுக்குள்ளேயே 25 வயசு ஆகிறது. அதனால இப்ப கையில இருக்கக்கூடிய மொபைல் போன், லேப்டாப்பை நல்ல விதமா பயன்படுத்துங்க. மொபைல் போன்ல யூடியூப்குள்ள வரீங்களா, படிக்கிறத மட்டும் பாருங்க. ஒரு வேலையில போய் செட்டில் ஆகுற வரைக்கும் படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த ஆப், அந்த யூடியூப் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே? அதே மாதிரி எனக்கு வந்து கரெக்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என்டிபிசி 2025க்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்த என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷனும் வரப்போகுது. அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வந்து டிசம்பர்ல வரப்போகுது. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசி 2025க்கான நியூ பேட்சஸ், குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு இப்பவே பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு நீங்க 1999 பே பண்ணிட்டு ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே நம்ம யூடியூபோட வீடியோஸ்குள்ள போனீங்க அப்படின்னா டே 1 2 3 4 5ன்னு கரெக்டா டே வைஸா கொடுத்துருப்போம். ஸோ அந்த கிளாஸஸையும் பாத்துருங்க. ஓகே? நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பாசிட்டிவா இருங்க. உங்களால முடியும் நீங்க நம்புங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நான் பாஸ் பண்ணிருவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்பிடென்ட்டோட உட்கார்ந்து படிங்க. எந்த இடத்துலனாலும் உங்களுக்கு சக்சஸ் தான். பாசிட்டிவ் மைண்ட் செட் கண்டிப்பா உங்களை சக்சஸ்ல கொண்டு போய் விடும். நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து தள்ளி இருங்க. ஓகேவா? தேங்க்யூ.